ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷல் பாயாசம் தான் பார்க்க போகிறோம். பாசிப்பருப்பும் ஜவ்வரிசியும் வச்சு தான் இந்த பாயாசம் செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாகவும் அருமையாகவும் இருக்குங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் தமிழ் புத்தாண்டுக்கு இதை செஞ்சு வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் ஆசைத்துங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு மெஷரிங் கப்பில் எடுத்திருக்கேன். நீங்கள் வேற எந்த கிண்ணத்தில் கூட அளவு எடுத்துக்கலாம். இதை நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் நெய்யோ எண்ணெயோ ஊற்ற தேவையில்லை. வெறும் கடாயில் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இதை வறுத்து எடுத்ததை நல்லா கழுவிட்டு அதை குக்கருக்கு மாற்றிக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் அளந்துருக்கீங்களோ அதில் ஒரு கப்புக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. அதாவது நீங்கள் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இதை ஒரு மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அது வரைக்கும் இப்போ இன்னொரு அடுப்பில் நம்ம ஜவ்வரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு அது கொதிக்க விட்டோனையும் அதில் நம்ம ஊற வச்சுருந்த ஜவ்வரிசியை சேர்த்துக்கோங்க. ஜவ்வரிசி ஒரு 3-4 நிமிஷத்தில் வெந்துடும். ஏன்னா ஏற்கனவே ஊறி இருக்கிறனால சீக்கிரமாகவே வெந்துடும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இது தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நான் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இதில் ஒரு கரண்டி அளவுக்கு தண்ணி விட்டு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் தூசி எதுவும் இருந்ததுன்னா அதை வடிகட்டி எடுத்துக்கிறது தான். நீங்கள் சுத்தமான வெல்லம் இருந்ததுன்னா இந்த மாதிரி செய்ய தேவையில்லை, அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. விசிலும் அடங்கிடுச்சு பாருங்கள். விசில் அடங்கினதுக்கு அப்புறமா இதை மெதுவாக திறந்து பாருங்கள். பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை கொஞ்சமாக அந்த ஸ்மாஷர் வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க. அங்கங்கே பருப்பு இருந்தால் நல்லா தான் இருக்கும். அதனால் கொஞ்சமாக லைட்டாக மட்டும் மசிச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம வேக வச்சுருக்க ஜவ்வரிசியை இதில் சேர்த்துக்கோங்க. நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தையும் இதில் வடித்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், தூசி எல்லாத்தையும் வடித்து எடுத்தாச்சு. இப்போ இது அடி பிடிக்குங்க. ஏன்னா பாசிப்பருப்பு ரொம்ப அடி பிடிச்சிரும். அதனால் அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் திக்காக இருக்குது. அதனால் நான் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இது கூட 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கரெக்டான பதமாக இருக்குது திக்னஸ்ஸு. இப்போ இதில் நம்ம வெல்லம் சேர்த்துருக்க ஸ்வீட்டுன்றனால நம்ம இதில் ஒரு சிட்டி அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது சுவையை தூக்கி கொடுக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம வெல்லம் சேர்த்து செய்கிற எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துட்டா நல்லாயிருக்கும். அதனால் 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் தாளித்து கொட்ட வேண்டியது தான். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். இதில் குட்டியாக கட் பண்ண ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. இது லேசாக கோல்டன் கலர் மாறினோனையும் அதுக்கப்புறமா முந்திரி பருப்பை சேர்த்து அதையும் நல்லா வறுத்துடுங்க. பாருங்கள், நல்லா வறுத்து வந்துருச்சு. இதை பாயாசத்தில் அப்படியே கொட்டிட வேண்டியதுதான். அவ்வளோதான், அருமையான பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.